சமீபத்திலே ஒரு செய்தி பார்த்தேன். பெங்களூரிலே ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் சில துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் என்றெல்லாம் பார்த்தேன். அதற்கு சில மாதங்கள் முன்பு தான் அவர் தனது பழைய வண்டி வாகனத்தை வாங்கியிருக்கிறார். வண்டியின் எண் 36, 37. இந்த 37 என்ற பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. என் தந்தையார் உடல்நிலை சரியில்லாத பொழுது அந்த அறை எண் 307 என்று இருந்தது. அப்பொழுது ஒரு பெரியவர் சொன்னார், 3 என்றால் குரு, 7 என்று சொன்னால் கேத்து, இந்த குருவும் கேத்துவும் சேரும் பொழுது சில சிக்கல்களை துவக்க வாய்ப்புள்ளது என்றார். எனக்கும் ஒரு அனுபவம் உண்டு. 308 என்ற அறையிலே ஒரு ஆன்மீக தொடரை எடுப்பதற்காக முயற்சி செய்தேன். அது அவ்வளவாக அப்பொழுது என்னால் சித்தி பெற இயலவில்லை. இதே 309 என்ற அறையிலே மீண்டும் உட்கார்ந்து அதே ஆன்மீக கருத்துக்கள், அதே சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியை எடுத்தேன். வெகு அற்புதமாக வந்தது. மக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்றது. எண்களுக்கு நம்மை மீறிய ஒரு சக்தி உண்டு என்பதை சில சமயங்களில் உணர்ந்த நேரம். 8ஆம் எண் என்பது சனீஸ்வரனை குறிக்கும். 9ஆம் எண் என்பது செவ்வாயை குறிக்கும்.